என்றாலே வன்மமானவர்கள், இஸ்லாமியர்கள் என்றாலே பயங்கரவாதிகள், இஸ்லாம் என்றாலே வன்முறையானது என்று சொல்லி சம்மதம் இல்லாம யாரோ ஒருவர் ஒரு நாய்க்கு அடிக்கிறார். அந்த நேரத்திலும் இஸ்லாமும் முஸ்லிம்களும் இலக்கு வைக்கப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சவுதி அரேபியாவில் இருந்து கொண்டே ஒருவர் இகழ்வாக பேசுகிறார். அதற்கு சவுதி அரேபியா தன்னுடைய நாட்டு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்பொழுதும் இஸ்லாமியர்களும் முஸ்லிம்களும் குறிவைக்கப்படுகிறோம். இது என்ன விதத்தில் நியாயம்? அவரை நீங்க மன்னிக்க கூடாதான்னு கேட்கிறாங்க. இந்த இடத்துல சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில அவங்க தங்களுடைய நாட்டு சட்டத்தை பார்க்கறாங்களே தவிர இது முஸ்லிமாக இருக்கிறாரா, ரிசானா நஃபீக்கு நம்ம ஆளு, எனவே அவளுக்கு மன்னிச்சு வெளியே விட்டுருங்க. அதே நேரத்தில் கேரளாவுல மாட்டிக்கிட்டவர் நம்ம ஆள், அவர் ஒரு முஸ்லீம், நசீர் வேற பேர் வச்சிருக்கிறாரு, மற்றவர் முஸ்லிமா இருக்கிறாரு, மன்னிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரியான போக்குகள் அவங்க நடைமுறைப்படுத்தவே இல்லை சகோதரர்களே. அவங்களோட நடைமுறை எப்படி இருக்குதுன்னு கேட்டா தண்டனை, குற்றம், தீர்ப்பு என்னங்கிறத மட்டும் தான் பார்க்கறாங்க. அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய விவகாரம் என்னன்னா, அனூஜன் என்கிற ஒரு தமிழ் சகோதரனுக்கு சவுதி அரேபியாவில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நீதிமன்ற தீர்ப்பு. இந்த தீர்ப்பு எதற்காக வழங்கப்பட்டது, அதனுடைய பின்னணி என்ன என்கிற ஒரு விவகாரம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தீர்ப்புக்கு காரணமாக அமைந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்முனை பகுதிகளில் ஒரு நாயை ஒரு இஸ்லாமிய சகோதரர் தாக்குகிறார். அந்த சம்பவம் வீடியோவாக்கப்படுகிறது. அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகிற நேரத்தில் அந்த நாயை தாக்கியதை வைத்து ஒரு மிகப்பெரிய கருத்தாடலே உருவாக்கப்படுகிறது. இஸ்லாமியர்கள் என்றாலே இப்படித்தான், முஸ்லீம்கள் என்றாலே இப்படித்தாங்கிற விதமான பேச்சுக்கள் எல்லாம் பரப்பப்பட்டது நமக்கு தெரியும். எந்த இடத்திலையும் ஒரு தனி மனிதன் செய்கிற காரியங்களுக்கு ஒரு இனத்தையே சேர்த்து பேசுவது என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்பதை இஸ்லாமியர்களாகிய நாங்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும். இதற்கு மாற்று கருத்திலே இருக்கக்கூடிய மாற்று மதங்களை பின்பற்றக்கூடிய சகோதரர்களும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஏன்னா எல்லா சமூகத்திலும் பிழை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த பிழைகளுக்கு அந்த சமூகமோ அந்த சமூகம் சார்ந்த கொள்கை கோட்பாடுகளோ காரணமாக அமையாது. ஆனால் கல்முனையில் ஏற்பட்ட அந்த சம்பவத்தை தொடர்ந்து இஸ்லாமியர்கள் என்றாலே இப்படிப்பட்டவர்கள் என்கிற விதமான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. அந்த கருத்தினுடைய உச்சம்தான் சவுதி அரேபியாவில் வேலை செய்து கொண்டிருந்த அனூஜன் என்கிற சகோதரன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவாக கருத்து தெரிவித்தது. இஸ்லாமியர்களாகிய நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட மேலாக நேசித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தாயை விட, தகப்பனாரை விட, நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட நாங்கள் நேசிக்கிற உலகத்தில் யார் இருந்தாலும் இவங்க எல்லாமே இரண்டாம் பட்சம் தான். முதலாவது இடமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நாங்கள் நேசிக்கிறோம். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சம்பவம், நாய்க்கு ஒரு முஸ்லிம் சகோதரர் தாக்கிய சம்பவத்தோடு ஒப்பிட்டு ரொம்ப கேவலமாக அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு அனூஜன் என்ன பண்றாருன்னா சமூக வலைதளத்தில் பதிவிடுறாரு. இந்த பதிவிட்ட சம்பவம் ரொம்ப வைரலாக சமூக வலைதளங்களில் மேலதிகமாகவும் பரப்பப்படுகிறது. முகமது நபியை இவர் இவ்வளவு இழிவா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்படி பரப்பப்படக்கூடிய சூழல்ல இவர் சவுதி அரேபியாவில் தான் வேலை நிமித்தமாக அங்கதான் இருக்கிறாரு என்கிற செய்திகள் அறிய வந்ததோட அங்கிருக்கக்கூடிய அரச தரப்புக்கு, பாதுகாப்பு தரப்புக்கு இந்த செய்தி சென்றடைகிறது. சென்றடைஞ்சதோட சவுதி அரேபியா அந்த நாட்டினுடைய சட்டப்பிரகாரம் மத நிந்தனை என்கிற அடிப்படையில் அவருக்கு எதிரான ஆக்ஷன்களில் இறங்கி இருந்தாங்க, சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டா, சவுதி அரேபியாவில் தற்போது அனூஜனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 மில்லியன் சவுதி ரியால்கள், கிட்டத்தட்ட இலங்கை பணத்துக்கு 27 கோடி வரும் என்று சொல்றாங்க. இவ்வளவு ஒரு பெரும் தொகை பணமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதாக பேசப்படக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். ஆனா இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக அரசுக்கு இந்த தகவல் கிடைக்கவில்லை என்று இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய ஊடக பேச்சாளர் ஊடக சந்திப்பிலே வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். அபிஷியலாக சவுதி டு ஸ்ரீலங்கா இந்த தகவலை எங்களுக்கு அவங்க இன்னும் சொல்லல அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த அனூஜனுடைய குடும்பத்தார் தான் இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள், இவருக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை பகிர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தி அடிப்படையிலே நம்ம பார்த்தோம்னா மீண்டும் அதே மாதிரியான இனவாத மதவாத கருத்துக்களை இன்னும் சில பேர் பரப்ப ஆரம்பித்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். முஸ்லிம்கள் என்றாலே வன்மமானவர்கள், இஸ்லாமியர்கள் என்றாலே பயங்கரவாதிகள், இஸ்லாம் என்றாலே வன்முறையானது என்று சொல்லி சம்பந்தம் இல்லாமல் யாரோ ஒருவர் ஒரு நாயை தாக்குகிறார். அந்த நேரத்திலும் இஸ்லாமும் முஸ்லிம்களும் இலக்கு வைக்கப்படுகிறோம். அதே மாதிரி இப்ப
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சவுதி அரேபியாவில் இருந்து கொண்டே ஒருவர் இகழ்வாக பேசுகிறார். அதற்கு சவுதி அரேபியா தன்னுடைய நாட்டு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்பொழுதும் இஸ்லாமியர்களும் முஸ்லிம்களும் குறிவைக்கப்படுகிறோம். இது என்ன விதத்தில் நியாயம்? அவரை நீங்க மன்னிக்க கூடாதான்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் இகழ்வாக பேசுகிறார். பகிரங்கமாக பிறகு அவருக்கு உணர்த்தப்படுகிறது, நீங்க பேசினது பெரிய ஒரு அஃபென்ஸா மாறிடும் அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. மனதளவில் அவரை மன்னிப்பதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மன்னிப்பு என்பது தனி மனிதர்கள் சார்ந்த ஒன்றாக இருக்கிறதே தவிர ஒரு நாட்டு சட்டம் சார்ந்தது கிடையாது. ஒருத்தர் கொண்டுறாரு, கொண்டதுக்கு பிறகு உங்க தகப்பனாரை நான் கொண்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க என்று சொன்னா என் தகப்பனாரை நீங்க கொண்டீங்க நான் மன்னிச்சிடுறேன் அவர் சொல்லலாம். நாட்டு சட்டம் அதை ஏற்றுக்கொள்ளுமா? நாட்டு சட்டம் முறைப்படி வழக்கு பேசி நீங்க கொன்றீங்கன்னா கொன்றதற்குரிய தண்டனையை தரும். ஒரு தனி மனிதன் ஒருவரை மன்னிப்பது என்பது வேறு, ஒரு நாடாக அதற்குரிய தீர்ப்பை சொல்வது என்பது வேறு. இப்பொழுது நடந்திருப்பது என்ன? சவுதி அரேபியாவில் அவர் வேலை பார்க்கிறார். கிட்டத்தட்ட 7 தொடக்கம் 7.5 லட்சங்கள் அவர் சம்பளம் பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகள் எல்லாம் நம்ம அறிய கிடைச்சிருந்தது. அது உண்மையா பொய்யா என்கிற செய்திகள் மேலதிகமாக இருக்க வேண்டிய ஒரு விவகாரம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர் சவுதி அரேபியாவில் பணி நிமித்தமாக இருக்கிறார். எந்த நாட்டுக்கு நம்ம வேலைக்கு போனாலும் அந்த நாட்டுக்கு ஒரு ரூல் இருக்குதா இல்லையா? அந்த நாட்டுக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்குதா இல்லையா? அதை ஃபாலோ பண்ணித்தானே நம்ம வாழணும். இந்த நாட்டுக்கு ஒருத்தர் வெளிநாட்டில் இருந்து அவர் நினைச்ச மாதிரி செயல்பட முடியுமா? சரி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நான் இஸ்லாமியராக இருக்கிறேன், ஒரு பௌத்த மதத்தை நான் இகழ்வாக பேச முடியுமா? அல்லது ஒரு இந்துவாக இருக்கிறவர் கிறிஸ்தவ மதத்தை இகழ்வாக பேச முடியுமா? அல்லது ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாத்தை இகழ்வாக பேச முடியுமா? அவரவருடைய மதத்தை அவரவர் பின்பற்ற வேண்டுமே தவிர இன்னொருவருடைய மதத்தை அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை இகழ்வாக்க முடியாது. அப்படி செய்தால் அது வழக்காக மாற்றப்பட்டு தண்டனை கொடுக்கப்படும். இலங்கையில மிக அண்மைய உதாரணம் தான் பொதுபல சேனாவினுடைய பொதுச் செயலாளர் கொலகடோத்தே ஞானசார தேரர் குரானை அவமதித்தார் என்கிற குற்றச்சாட்டின் பேரில் அவருக்கு தற்போது தண்டனையை நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இப்படி யார் மத நிந்தனையில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு எதிராக இலங்கையை இப்படியான சட்டங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ICCPR இருக்குது, இந்த மாதிரி பல சட்டங்கள் இருக்கிறது. சவுதி அரேபியாவை பொறுத்தவரை சவுதி அரேபியா அவங்களுக்கு ஒரு சட்டக்கோவையை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த நாட்டு சட்டப்படி யாராவது மத நிந்தனையில் ஈடுபட்டால் அவர்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுப்போம் என்று சொல்லி வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கோர்ட்ஸ்ல வழக்கு வாதாடப்பட்டு அதிலே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இலங்கை மக்களுடைய கடமை என்ன? அங்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு சரியா பிழையான்னு சமூக வலைதளத்தில் சண்டை பிடிச்சி மீண்டும் இஸ்லாத்தை ஒரு சாரார் கேவலப்படுத்துவதும் முஸ்லீம்களை இன்னொரு சாரார் அசிங்கப்படுத்துவதும் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய சில பேர் போய் இன்னொரு சாராரை அசிங்கப்படுத்தும் விதமாக பேசுவதும் இதுதான் நம்முடைய கடமையா? இதுதான் நம்முடைய காரியமா? இது நம்ம வேலையை கிடையாது சகோதரர். இது இன நல்லுறவை உண்டாக்காது, இனங்களுக்குள் மாபெரும் பிளவை உண்டாக்கும். ஒருவர் இன்னொரு மதத்தை கேவலமாக பேசினால், அசிங்கமாக பேசினால், இகழ்வுபடுத்தினால் அது 100% பிழை. அந்த பிழைக்கு தனி மனிதர்களாக ஒருவர் மன்னிக்க நினைக்கிறாரா? அவர் மன்னிப்பு கொடுக்கலாம். நான் மன்னிக்க நினைக்கிறேன், ஓகே, நான் அனுஜனை மன்னிச்சிட்டேன் அப்படிங்களாம். நீங்கள் மன்னிக்க நினைக்கிறீங்களா? நீங்கள் மன்னிச்சுட்டு போகலாம். ஆனால் ஒரு நாட்டின் சட்டம் என்ன முடிவெடுக்கும்? அது இலங்கையாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், சவுதினால இப்படித்தான், சவுதி அப்படிப்பட்ட நாடு, இப்படிப்பட்ட நாடு, அந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே ஒருத்தர் வேலைக்கு போவார். சவுதி அரேபியாவில் கொலை செய்தால் அவர்கள் கொலைக்கு கொலை என்கிற விதமாக தண்டனை கொடுப்பார்கள். அது யார் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. ஒரு விவகாரத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிறங்க. இலங்கையினுடைய கிண்ணியா அல்லது மூத்தூர் பகுதிகளில் இருந்து ரிசானா நஃபீக் என்கிற ஒரு பிள்ளை சவுதி அரேபியாவில் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போறா. அந்த வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த வீட்டு குழந்தைக்கு பால் கொடுக்கிற நேரம் அந்த குழந்தை மரணிச்சிருது. மரணத்தை பொறுத்தவரையில் இந்த ரிசானா நஃபீக் அந்த குழந்தையை கொன்றால் என்பதுதான் சவுதி அரேபியாவின் நீதிமன்ற தீர்ப்பாக இருந்தது. ரிசானா நஃபீக்கு மரண தண்டனை என்று அறிவித்து விட்டார்கள். அப்பொழுது இலங்கையில் மஹிந்த ராஜபக்சேனுடைய ஆட்சி காலம். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கும்போது நேரடியாக சவுதி மன்னருக்கு தொடர்பு கொண்டு என்ன கேட்டாருன்னு கேட்டால், அவங்கள மன்னிச்சிருங்க, நாங்கள் கவர்மெண்ட்டே உங்ககிட்ட கேட்குறோம் அப்படியெல்லாம் கேட்டார். சவுதி மன்னர் என்ன சொன்னார்னா, கொலை செய்தது என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவளை கிடையாது, அவங்க கொலை செஞ்ச குடும்பத்தை சேர்ந்தவங்க மன்னிச்சாங்கன்னா நாங்கள் மன்னிச்சிருவோம், அவங்க தான் அந்த மன்னிப்பை தரணுமே தவிர நாங்கள் தர முடியாது, எனவே அந்த குடும்பத்தோட பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. குடும்பத்தோட பேசிய நேரத்தில் குடும்பம் அதுக்கு ஒத்துக்கொள்ளலை. ரிசானா நஃபீக் மரண தண்டனையை சந்திக்க வேண்டி இருந்தது. அவர்கள் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அதே மாதிரி கேரளாவை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போறாரு. அங்க வேலைக்கு போன நேரத்தில் வேலைக்கு இருந்த வீட்டுக்காரருடைய மகனை
அவர் கொன்றார் என்கிற குற்றம் சுமத்தப்படுகிறது, நிரூபிக்கப்படுகிறது. அவருக்கும் அவருக்கு துணையாக இருந்தவருக்கும் தண்டனை வழங்கப்படுகிறது. துணையாக இருந்தவரும் நசீர் என்கிற ஒருவர், அவரும் ஒரு இஸ்லாமியர். அவருக்கு 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. விதிக்கப்பட்டதற்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு நசீர் விடுவிக்கப்பட்டு விடுகிறார். இவர் குடும்பத்தாரிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு தாங்கன்னும் போது எங்களுக்குரிய தண்ட பணத்தை நீங்க தந்துட்டு ரிலீஸ் ஆகிக்கலாம்னு சொல்றாங்க. அந்த தண்ட பணத்தை கொடுக்கிறதுக்காக முழு கேரள மக்களும் சேர்ந்து அந்த தண்ட பணத்தை 3 கோடி அல்லது 3.5 கோடி இருக்கும்னு நினைக்கிறேன், வசூல் பண்ணி இந்திய ரூபாய்களில் கொடுத்தாங்க. பிறகு அவர் விடுதலையாகி வந்தார். இந்த இடத்துல சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் அவங்க தங்களுடைய நாட்டு சட்டத்தை பார்க்குறாங்களே தவிர, இது முஸ்லீமாக இருக்கிறாரா, ரிசானா நஃபீக்கு நம்ம ஆளு, எனவே அவளுக்கு மன்னிச்சு வெளியே விட்டுருங்க. அதே நேரத்தில் கேரளாவில் மாட்டிக்கிட்டவர் நம்ம ஆள், அவர் ஒரு முஸ்லீம், நசீர் வேற பேர் வச்சிருக்கிறாரு, மற்றவரும் முஸ்லீமா இருக்கிறாரு, மன்னிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரியான போக்குகள் அவங்க நடைமுறைப்படுத்தவே இல்லை சகோதரர்களே. அவங்களோட நடைமுறை எப்படி இருக்குதுன்னு கேட்டா, தண்டனை, குற்றம், தீர்ப்பு என்னங்கிறத மட்டும் தான் பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் அனூஜன் இலங்கையிலேயே இதை செய்திருந்தாலும் பிழையா இல்லையா? அதற்கு எதிராக மத நிந்தனை சட்டம் அவருக்கு பாய்ந்திருக்கும். அவர் மன்னிப்பு கேட்டுட்டார், மன்னிக்க வேண்டியதான தனி மனிதர்களாக மன்னிக்கிறதுல மேட்டரே கிடையாது. ஒரு சட்டமாக என்ன நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் தான் அனூஜனுக்கு சவுதி அரேபியாவில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 மில்லியன் 30 லட்சம் சவுதி ரியால்கள் கட்ட வேண்டும் என்கிற தீர்ப்பும் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த தீர்ப்பு இலங்கை இஸ்லாமியர்கள் கொடுத்த தீர்ப்பா, இலங்கை முஸ்லிம் அமைப்புகள் கொடுத்த தீர்ப்பா, இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் சொன்ன ஒரு தீர்ப்பா? ஏன் எங்களை நோக்கி வன்மத்தை கக்கணும், ஏன் எங்களை நோக்கி இவ்வளவு திட்டணும்? நாங்கள் பின்பற்றுகிற தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி ஏன் இவ்வளவு வன்மத்தை செலுத்த வேண்டும் என்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா? சில பேர் அவங்க இன்னும் வெளிநாடுகள் இருக்கக்கூடியவங்க, இன்னைக்கு நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்கிறோம், இந்தியாவில் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இலங்கையில் இப்படி ஒன்று நடந்துருச்சு, இஸ்லாம்டா எப்படிப்பட்ட தெரியுமா, பயங்கரவாதம், தீவிரவாதம் என்று சொல்லி இவ்வளவு வன்மத்தை கக்குகிறார்கள். இது எந்த அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கும் அதே போன்று என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய தமிழ் சகோதரர்களுக்கும் இடையில ஒரு இணைப்பை உண்டாக்கும்? அதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? இதற்கு இலங்கை இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாங்க என்ன பண்ண முடியும்? அப்ப என்னன்னா, நீங்க தானே அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, உங்க ஆட்கள் தானே அங்க மாட்டி கொடுத்தாங்க என்கிற ஒரு வாதத்தையும் சில சகோதரர்கள் முன்வைக்கிறார்கள். ஆரம்பத்திலே சொன்ன முகம்மது நபியை நாங்கள் உயிரை விட மேலாக நேசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அனூஜன் அல்ல, ஒரு அப்துல் காதர் இப்படி சொல்லி இருந்தாலும் அவருக்கும் சவுதி அரேபியா இந்த தண்டனையை கொடுத்திருக்கு. அனூஜனுக்கு தீர்ப்பளித்தது நாங்கள் அல்ல, சவுதி அரேபியா. ஒரு தனி மனிதருக்கு பிழை செய்து விட்டார் என்றால் அவர் விரும்பினால் மன்னித்து விட போகிறார். நான் ஆரம்பத்தில் இது சம்பந்தமா போட்ட வீடியோவிலேயே அனூஜன் மன்னிப்பு கேட்டுட்டாரு, மன்னிக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் செய்தது 100% பிழை என்பதை தெளிவாக நான் சொல்லியிருந்தேன். அது யாரு மன்னிக்கிறோம்? நாங்க மன்னிக்கிற விவகாரம், தனி மனிதர்கள் செய்கிற விவகாரம். சவுதி அரேபியா என்பது ஒரு தனி நாடு, அந்த நாட்டு சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் காரியமாற்றி இருக்கிறார்கள். அதை சட்டப்படி அணுகித்தான் அதற்குரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு நாய்க்கு ஒரு இஸ்லாமிய சகோதரன் அடித்தான் என்பதை வைத்து நாயோட ஆரம்பிச்சது ஒரு சமூகத்தின் மீது வன்மமாக கக்கப்பட்டு உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய முகமது நபி அவர்களை அந்த இடத்துல இகழ்வுபடுத்துகிற அளவுக்கு போய் இப்பொழுது அதற்குரிய தீர்ப்பு என்று சவுதி அரேபியாவில் ஒரு தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு தண்டனை பெற்ற சகோதரனுக்கு அடுத்து அப்பீல் பண்ணுவோமா அல்லது அவனை விடுவிக்கிறதுக்கு வழி இருக்கிறா, சட்ட ரீதியாக என்ன வழி என்பதை பார்ப்பதை விடுத்துவிட்டு இஸ்லாமியர்கள் யார் தெரியுமா, முஸ்லிம்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, இவர்கள் செஞ்சது சரியா பிழையா என்று மீண்டும் இஸ்லாமியர்கள் மீது அதை திருப்பி விட்டு வன்மத்தை பேச ஆரம்பித்தால் நம்ம பேசுகிற இன நல்லுறவுல என்ன மாற்றம் வரப்போகுது? நம்ம எப்படி தாயா பிள்ளையா பழக முடியும்? பிட்டும் தேங்காய் பூவையும் போல இஸ்லாமியர்களும் எங்களுடைய இந்து சகோதரர்களும் என்று பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் வெறும் வாய் வார்த்தைகளாக போய்விடாதா? நாங்கள் மதிக்கிற தலைவர்களையும் நாங்கள் மதிக்கிற மார்க்கத்தையும் நீங்கள் மதிக்க வேண்டும். நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் மதிக்கிற மார்க்கங்களை, நீங்கள் மதிக்கிற தலைவர்களை நாங்களும் மதிக்க வேண்டும். நம்முடைய கருத்து வேறுபாடு வேற, நாங்க அதை பின்பற்ற மாட்டோம், நீங்க எங்க மார்க்கத்தை பின்பற்ற மாட்டீங்க, ஆனா மதிக்கணுமா இல்லையா? எனவே அனூஜன் செய்தது பிழை என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவரை மன்னிங்க என்று சொல்லி சொன்னா அது தனி மனிதர்களாக ஒவ்வொருவர் செய்கிற காரியங்கள். ஒருத்தர் விரும்பினார்னா மன்னிப்பாரு, ஒருத்தர் விரும்பல, என்னுடைய இறை தூதருக்கு இப்படி பண்ணிட்டாரு எனவே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் கொடுத்துட்டாரு, இப்ப தண்டனை கொடுக்கப்பட்டுடுச்சு, இப்ப என்ன பண்ணலாம், அப்பீல் பண்ண முடியுமா சட்ட ரீதியாக பார்த்து அடுத்த கட்டம் போகணுமே தவிர இதை வைத்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் இனவாதம் பேசுவதால், இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவதால், இஸ்லாமியர்களை கெட்டவர்கள், வன்மம் பிடித்தவர்கள், தீவிரவாதிகள், அயோக்கியர்கள் என்கிற வார்த்தைகளால் எழுதுவதால் எந்த மாற்றமும் வராது. ஒரு சில சகோதரர்கள்
தலைவர்கள் எல்லாருமே நான் சொல்ல ஒரு சில பேர் தான் இப்படி நடக்கிறாங்க. இந்த ஒரு சில பேர் நீங்க தூண்டி விட்டு போயிருவீங்க. இந்த அனுஜன் மாதிரி ஒரு ஆள் அதுல சிக்கிக்கிட்டு இப்ப கமெண்ட் அடிச்சு இப்ப அங்க போய் மாட்டிக்கிட்டார்ல, அது மாதிரி இன்னொருவரையும் மாட்ட வைக்க பாக்குறீங்களா? இந்த மாதிரி எத்தனை பேரை கொண்டு சிக்க வைக்க பாக்குறீங்க? எனவே இந்த விவகாரத்தில் ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அத்தனை பேரும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அது நாங்களாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு மட்டத்தில் இருக்கிறவங்க உணர்வை தூண்டுற விதமாக பேசி முடிய, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி கமெண்ட்களை அடிச்சு 7 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்ச ஒருவர் இன்றைக்கு அவருடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? எல்லாத்துக்கும் மேல இலங்கை அரசு கூட ஒரு காரியத்தை என்ன பண்ணணும்னா, ஒரு வெளிநாட்டுக்கு ஒருத்தர் வேலைக்கு போறாரா, அவரை கூப்பிட்டு ஒரு ட்ரைனிங் நடத்துங்க. இந்த நாட்டில் என்னென்ன சட்டம் இருக்குது, நீ அந்த நாட்டுக்கு போனா அந்த மாதிரி இருந்துக்கிறணும். அந்த நாட்டு சட்டத்தை சொல்லி கொடுக்கறத தான் நான் சொல்றேன். ஆனா இயற்கையாகவே என்ன புரிஞ்சுக்கிறணும், இந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் நம்ம நாட்டு சட்ட திட்டம் என்ன, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழணும். அதே மாதிரி அந்த நாட்டுக்கு போனோம்னா அந்த நாட்டில் ரூல் அண்ட் ரெகுலேஷன் என்ன, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழணும். நினைச்சதையெல்லாம் நான் செய்வேன் என்கிற ரீதியில நம்ம செயல்பட்டோம்னா இன்னும் இது போன்ற காரியங்கள் நடப்பதை நாம் இருக்கவே முடியாமல் போய்விடும். எனவே இன்ன நல்லுறவுக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக இந்த கருத்துக்களை மேலே கொண்டு வர வேண்டாம். இஸ்லாமிய மார்க்கம் அமைதிக்குரியது. இஸ்லாமிய மார்க்கம் அமைதியை பேணுகிறது, போற்றுகிறது, புகழ்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வந்தவர்கள். நாங்கள் உயிரினும் மேலாக அவர்களை நேசித்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் எங்களுடைய மனதையும் புண்படுத்தும் விதமாக நபிகள் நாயகத்தை இகழ்வதோ அல்லது இஸ்லாத்தை கேவலப்படுத்துவதோ யாரும் அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. எங்களை சார்ந்தவர்களும் உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை இகழுகிற இடத்திற்கு செல்லக்கூடாது என்பதுதான் எங்கள் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே சவுதி அரேபியா அந்த நாடு இன நல்லுறவை பேணும் விதமாகவும் அந்த நாட்டினுடைய மத நிந்தனை சட்டமாகவும் எதை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதைத்தான் அவர்கள் அப்ளை பண்ணியிருக்கிறார்கள். நம்முடைய நாடாக அனுஜன் விவகாரத்தில் என்ன அடுத்த கட்டம் செய்ய போறாங்க என்கிற கேள்விகள் இருக்கிறது. சமூக வலைதளத்தில் கமெண்ட் அடிக்கக்கூடிய யாரும் அனுஜனோட எத்தனை பேர் பேசியிருப்பாங்கிற கேள்வி எல்லாம் இருக்குது. அனுஜன் குடும்பத்துக்கு எத்தனை பேர் ஆறுதல் சொல்லியிருப்பாங்க என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. கமெண்ட் போடலாம், கருத்துக்களை சொல்லலாம். அவருக்கு நீங்க ஏதாவது உதவ வேணும்னா அப்பீல் பண்றதுக்குரிய ஏற்பாட்டை பண்ணுங்க, சட்ட ரீதியாக அதை அணுகிறதுக்குரிய ஏற்பாட்டை செய்யுங்கள் என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய தாழ்மையான கருத்தாக இருக்கிறது.